நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவுரங்கசீப் என்கின்ற முகலாய மன்னன் யார்? ஏன் அவரின் கல்லறையை வைத்து இப்பொழுது கலவரம் செய்ய நினைக்கிறார்கள்? அவர் செய்த தவறு என்ன? அவர் நடத்திய காரியங்கள் என்ன? தற்போது இந்தியாவில் பரவலாக பேசப்படும் ஒரு பெயர் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பின் கல்லறையை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு வட இந்தியாவின் பல மாநிலங்களில் கலவரமும் பதற்றமான சூழ்நிலையும் நிலவுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒருவரை வைத்து இப்போது கலவரம் செய்வது என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஆகவே இந்த அவுரங்கசீப் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த காரியம் என்ன? அவருக்கும் சத்ரபதி சிவாஜிக்கும் இருந்த பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி வரலாற்று ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பதிவு. 1658 முதல் 1707 வரை ஆட்சி செய்த சக்தி வாய்ந்த முகலாய பேரரசன் தான் அவுரங்கசீப். அவுரங்கசீப் காலத்திற்கு முன்பு வரை அவுரங்கசீப்பை போல ஒரு பறந்து விரிந்த இந்தியாவை எந்த மன்னர்களும் ஆண்டதில்லை. மிகப்பெரிய மன்னன் என்று போற்றப்பட்ட மௌரிய பேரரசன் அசோகர் காலத்தில் கூட இந்திய அவ்வளவு பெரிய பேரரசை சந்திக்கவில்லை. அவுரங்கசீப் காலத்தில்தான் மிகப்பெரிய பேரரசாக இந்தியா இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவுரங்கசீப்பின் காலத்தில்தான் முகலாய பேரரசு உச்சத்தை அடைந்தது. இருப்பினும் அவரது கொள்கைகள் முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டன. நவம்பர் 3ஆம் தேதி 1618 அன்று பேரரசர் ஷாஜகான் மற்றும் மும்தாஜ் ஆகியோரின் 3வது மகனாக மால்வாவின் டோட் நகரில் பிறந்தார் அவுரங்கசீப். அவர் தீவிர பக்தியுள்ள மற்றும் ஆக்ரோஷமான மனப்பான்மை கொண்ட இளைஞராக வளர்ந்தார். இஸ்லாமிய நெறிமுறைகளை மிகவும் தீவிரமாக கடைபிடித்தார். இராணுவம் மற்றும் நிர்வாகத்தில் அவரது ஆர்வம் இளமை பருவத்திலேயே தெளிவாக தெரிந்தது. இது ஷாஜகானின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசான அவரது மூத்த சகோதரர் தாரா சிகோவுடன் அரியணை போட்டிக்கு வழிவகுத்தது. 1636 முதல் அவுரங்கசீப் பல்வேறு கிளர்ச்சிகளை போராட்டங்களை நடத்தி உஸ்பெகுகள் மற்றும் பெர்சியர்களை வென்றார். மேலும் டெக்கனின் வைஸ்ராயாகவும் பணிபுரிந்தார். 1657 ஷாஜகானின் உடல்நலம் அரியணைக்கான வாரிசு நெருக்கடியை தூண்டியது. அவுரங்கசீப் தனது இராணுவ தந்திரம் மற்றும் சூழ்ச்சியல் ஆகியவற்றின் மூலம் அரியணையை கைப்பற்ற முடிவு செய்தார். 1658 சமுகாரில் தாரா சிகோவை தோற்கடித்த அவுரங்கசீப் அரியணையை கைப்பற்ற தனது தந்தையை ஆக்ராவில் சிறை வைத்தார். அவுரங்கசீப் பற்றி பலரும் அறியாத பல உண்மைகள் இருக்கிறது. அவுரங்கசீப் அரியணை ஏற அவர்கள் குடும்பத்தினரையே பலியொடுக்க வேண்டியிருந்தது. தனது மூத்த சகோதரர் தாராவை அரியணைக்கு அச்சுறுத்தலாக நினைத்து அவரை தூக்கிலிட்டார். அவரது மற்றொரு சகோதரர் முராத்தையும் சிறையில் அடைத்து பின்னர் தூக்கிலிட்டார். அவுரங்கசீப் தனது மற்றொரு சகோதரர் ஷாஜாவையும் நாடு கடத்தி இறுதியில் கொலை செய்தார். தனக்கு எதிராக கலகம் செய்த தனது மகன் முகமது அக்பரையும் அவரது மருமகன் சுலைமான் சிகோவையும் கொன்றார். பேரரசராக தனது அதிகாரத்தை பலப்படுத்த அவுரங்கசீப் எந்த எல்லைக்கும் தயாராக இருந்தார். மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தும் ஆட்சியாளர்கள் அனைத்து காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவுரங்கசீப்பின் மத கொள்கைகள் மிகவும் பிளவுபடுத்தும் வகையில் இருந்தன. அக்பரால் ஒழிக்கப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா வரியை அவர் மீண்டும் அறிமுகப்படுத்தினார். மேலும் பழமைவாத இஸ்லாமிய நடைமுறைகளை அமுல்படுத்தினார். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் சமூக மக்களையும் கொதிப்படைய செய்தது. மேலும் அவரது ஆட்சிக்கு எதிர்ப்பையும் அதிகரித்தது. சிலர் அவரை ஒரு பக்தியுள்ள முஸ்லீம் ஆட்சியாளராக கருதினாலும் மற்றவர்கள் அவரது கொள்கைகள் முகலாய அரசின் மத சகிப்பு தன்மையை சிதைப்பதாக கருதினார்கள். இதனால் முகலாய அரசின் மீது தவறான பார்வை உருவானது. இருந்தாலும் கூட அவுரங்கசீப்பிடம் ஒரு நல்ல ஆட்சி நிர்வாகம் இருந்தது. அவர் ஆட்சி காலத்தில் தினந்தோறும் சந்தையில் விற்கப்படுகின்ற காய்கறி முதல் உணவுப் பொருட்களின் விலைப்பட்டியல் அவருடைய மேஜைக்கு வந்துவிட வேண்டும்.
எக்காரணத்தை கொண்டும் உணவுப் பொருட்களின் விலைவாசி ஏறாமல் அவுரங்கசீப் ஆட்சி நடக்கின்ற வரை அதை பார்த்து கொண்டால் விலைவாசி ஏற்றத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை தர அவுரங்கசீப் தயங்கியதே இல்லை. ஒரு முறை ஒரு இந்து மத பெண் உடன்கட்டை ஏற்றப்பட்ட பொழுது உடன்கட்டை ஏற்ற மற்றவர்கள் முயற்சி செய்த பொழுது அந்த உடன்கட்டை ஏற்றுகின்ற வழக்கத்தை தடுத்து நிறுத்தினார். அப்பொழுது இது இந்துக்களுக்கு புனிதமான சடங்கு, இந்த உடன்கட்டை ஏற்றும் வழக்கத்தில் எங்களுடைய மத நம்பிக்கையில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று அவுரங்கசீப்பிடம் அனைவரும் பாதித்த பொழுது அவுரங்கசீப் சொன்ன வார்த்தை, இது இந்துக்களுடைய சடங்கு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு பெண்ணுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவருடைய கணவன் இறந்ததற்கு பிறகு அவளை உடன்கட்டை ஏற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்திருந்தால் ஏன் அந்த பெண்ணை உடன்கட்டை ஏற்ற வேண்டும்? அவளுக்கு தேவையான எதையும் செய்வதற்கு உங்களால் செய்ய முடியாது என்றால், அவளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது என்றால் அந்த பெண்ணுக்கான அனைத்து உதவிகளையும் நானே தருகிறேன் என்று அந்த பெண் இறக்கும் வரை உதவித்தொகை கொடுத்து காப்பாற்றிய ஒரு நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமும் அவுரங்கசீப்பிடம் இருந்தது. அவுரங்கசீப் கடுமையான ஆட்சியாளராக இருந்தாலும் அவர் ஒரு திறமையான எழுத்து கலைஞராக இருந்தார். அவர் இஸ்லாமிய எழுத்தணி கலையின் அழகான படைப்புகளை உருவாக்கினார். அவர் தனது படைப்புகளை தீவிரமாக விற்று அதன் மூலம் கிடைக்கும் நிதியை மட்டுமே பயன்படுத்தி தனது எளிய வாழ்க்கை முறை மற்றும் மத கடமைகளை ஆதரிக்க பயன்படுத்தினார். இந்த கலையின் மீதான அவரது அர்ப்பணிப்பு அவரது ஆளுமையின் மென்மையான கலை ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு மிகப்பெரிய மாமன்னன் அவுரங்கசீப் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு மிகப்பெரிய படை இருந்தது. அவர் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும். ஆனாலும் கூட அரசு பணத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் திருக்குரானை மொழிபெயர்த்து அதன் மூலம் வந்த வருவாயை கொண்டுதான் அவுரங்கசீப் எளிமையான வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்களையும் அவுரங்கசீப்பையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவுரங்கசீப் எப்படிப்பட்ட மாமன்னனாக இருந்திருப்பார் என்றும் சில நேரங்களில் நினைக்க தோன்றுகிறது. வழக்கமாக முகலாய அரசர்கள் தங்கள் இறப்புக்கு பின் ஆடம்பரமான கல்லறைகள் அமைப்பதையே விரும்பினார்கள். மாறாக அவுரங்கசீப் மகாராஷ்டிராவின் குல்தாபாத்தில் ஒரு எளிமையான அடக்கத்தை தேர்ந்தெடுத்தார். இது அவரது கடுமையான மத நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருந்தது. மற்ற முகலாய ஆட்சியாளர்களின் விரிவான கல்லறைகளைப் போல் இல்லாமல் அவரது கல்லறை குறைந்தபட்ச செலவில் கட்டப்பட்ட ஒரு எளிய மற்றும் திறந்த அமைப்பாக இருந்தது. இது இஸ்லாமிய கடமைகளை அதன் விழுமியங்களை அவர் ஆழமாக பின்பற்றுவதையும் மரணத்தில் கூட அதிகப்படியான ஆடம்பரங்களை அவர் வெறுப்பதையும் காட்டியது. 1675ஆம் ஆண்டு அவுரங்கசீப் குரு தேஜ் பகதூரை தூக்கிலிட்டது சீக்கிய சமூகத்தை மிகவும் கோபப்படுத்தியது. இது குரு கோபிந்த் சிங்கின் தலைமையிலான கடுமையான கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது முகலாய ஆட்சி மற்றும் ஒடுக்குமுறை எதிர்ப்பதை நோக்கமாக கொண்ட கல்சா இயக்கத்தின் தொடக்கத்திற்கு காரணமாக இருந்தது. இதேபோல் கோகிலா மற்றும் பின்னர் ராஜாராம் போன்ற பிரமுகர்களால் வழிநடத்தப்பட்ட ஜாட் இனத்தவர்கள் அவுரங்கசீப்பின் கடுமையான வரி விதிப்பு மற்றும் மத துன்புறுத்தல் உள்ளிட்ட கொள்கைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் என்றும் வரலாறு கூறுகிறது. இருந்தாலும் கூட ஏன் இன்றைக்கு அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் சத்ரபதி சிவாஜியை சிறைபிடித்தார் அவுரங்கசீப். சத்ரபதி சிவாஜியை சிறைபிடித்த அவுரங்கசீப் சிவாஜியை சிறையில் அடைத்தார். அந்த சிறையிலிருந்தான் சத்ரபதி சிவாஜி பல கோடையில் தப்பித்து வெளியே வந்தார். அதற்கு பிறகுதான் சத்ரபதி சிவாஜி பல வெற்றிகளை குவித்தார். அவரிடம் இருந்த ஒரு கோட்டையை அவுரங்கசீப் கைப்பற்றினார். அதற்கு பிறகு சிவாஜியுடைய மகன் சம்பாஜி அவரை பணைய கைதியாக அவுரங்கசீப் சிறைபிடித்தார். பணைய கைதியாக சிறைபிடித்து அவரை அடைத்ததோடு மட்டுமல்லாமல் சிவாஜியிடமிருந்து பணைய பொருளாக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூலித்தார் அவுரங்கசீப். அது மட்டுமல்ல, போர்க்களத்திலே சிவாஜியுடைய மகன் சம்பாஜியை
கொன்றார் அவுரங்கசீப் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இப்பொழுது இந்த வரலாறுகள் பேசப்படுகின்ற காரணத்தால் சிவாஜியுடைய மகன் சம்பாஜியை கொன்ற அவுரங்கசீப்பிற்கு எதற்கு மகாராஷ்டிராவில் சமாதி இருக்க வேண்டும், எதற்கு கல்லறை இருக்க வேண்டும், ஆகவே அந்த கல்லறையை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த கல்லறைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. அவுரங்கசீப் ஒரு பக்கம் கொடுங்கோல் மன்னனாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய மகளை அளவுக்கு அதிகமாக நேசித்தார். ஒரு மகளை அரசபையிலே அமர வைத்து அழக பார்த்தார். அவர் அரச சபையில் முடிவெடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கியிருந்தார். அவுரங்கசீப் பெரும்பாலும் கலைகளில் நாட்டமில்லாதவர். ஆனால் அவருடைய மகள் ஜகனாரா பேகம் கலையின் மீது மிகுந்த நாட்டமுடையவர். கஜல் கவிதைகளை எழுதுவதில் ஆற்றல் பெற்றவர். தன்னுடைய மகளின் விருப்பத்திற்கு மாறாக அவுரங்கசீப் நடக்காமல் அவரை கவிதைகளை எழுத அனுமதித்தார். அவர் கலை உலகில் சாதிப்பதற்கு அனுமதித்தார். இன்றைக்கும் அந்த இளவரசின் கஜல் கவிதைகள் டெல்லி மாநகரத்திலே ஒலிப்பதாக செய்திகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளமும் அவுரங்கசீப்பிடம் இருந்திருக்கிறது. உண்மை செய்வதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மன்னனாகவும் இருந்திருக்கிறார். மக்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக விலைவாசி ஏறாமல் பார்த்து கொண்ட மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார். கொடுங்கோல் மன்னனாகவும் இருந்திருக்கிறார். இப்படி பல முகங்களும் அவுரங்கசீப்பிற்கு இருந்திருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் சந்திப்போம் என கூறி விடை பெறுகிறேன்.